ஹே வீப்ஸ், ஒன் பீஸ் அனிமே நம்ம பார்த்து அது கூடவே ட்ராவல் பண்ணுறப்ப வழியில் பல வில்லன்ஸை வந்து நம்ம என்கவுண்டர் பண்ணியிருப்போம். அப்படிப்பட்ட வில்லன்ஸ் எல்லாரையுமே ரேங்க் பண்ணி இந்த டியர் லிஸ்ட்டில் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிறது வீப் டிவி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற கண்டென்ட்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க வீப்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கேரக்டர்ஸை டியரில் போடுறப்ப ஃபுல்லாக வெறும் என்னோட எமோஷன்ஸை மட்டுமே கன்சிடர் பண்ணி அவங்கள ரேங்க் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் அந்த வீடியோ நிறையா பயஸ்டாக இருந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக என்னோட எமோஷன்ஸ், அப்புறமா அந்த கேரக்டரோட பவர், அவங்களுக்கு ஸ்டோரியில் இருக்க வெயிட்டேஜ், இது எல்லாத்தையும் வச்சு தான் ரேங்க் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவை விட இந்த வீடியோ இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதையும் ஞாபகத்தை வச்சுக்கிட்டே இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த சீரீஸில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண வில்லன் ஆல்விடா தான். ஆல்விடாவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம எதுக்கு டியரில் தான் வைக்க போகிறோம். ஏன்னா ஆல்விடா எதுக்கு வந்தாங்கிற மாதிரி தான் இருக்கும். வந்து ஸ்டோரியில் ஒரு இம்பேக்ட்டுமே கிரியேட் பண்ணியிருக்க மாட்டா. இன்ஃபேக்ட் ஃபில்லர் ஆர்க்கில் வர சில வில்லன்ஸ் கூடமே ஸ்டோரியில் ஆல்விடாவை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆக்சன் மார்கன் தாங்க. ஆக்சன் மார்கனை ஏதோ அந்த நேவி பேஸோட பெரிய ஆளுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுக்குமே அவன் ட்ரூவாக இருந்த மாதிரி இருக்காது. இவனுக்கு பெருசாக வேற எந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பவர்ஸ் எதுவுமே இல்லை. இதனால ஆக்சன் மார்கனும் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குங்கிற டியரில் தான் ப்ளேஸ் ஆக போகிறான். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நிறைய ஃபேன்ஸுக்கு பிடிச்ச ஒரு வில்லனான பக்கி தாங்க. பக்கியை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கோட்டை டியரில் தான் வைக்க போகிறோம். இதுக்கான காரணமே பக்கி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். ஒன் பீஸில் இருக்க ஒன் ஆஃப் த ஓஜி வில்லன்ஸ்னால் அது பக்கி தான். அது மட்டும் இல்லாமல் அவன் பவரை காட்டாமே எம்பரர் ஆகிட்டான். இன்னும் பவரை காட்டினா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கேப்டன் குரோவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஓகே டியரில் தான் வைக்க போகிறேன். ஏன்னா ஈஸ்ட் ப்ளூ ஆர்க்லேயே ஓரளவுக்கு மூளை இருக்க ஒரே வில்லன் தான் அது கேப்டன் குரோ தான். என்னதான் இவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருந்தாலுமே அவனால் ஸ்டார்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக டஃப் கொடுக்க முடியல. இதுக்கு அடுத்ததாக டான் கிரேக்கை தாங்க பார்க்க போகிறோம். டான் கிரேக்லாம் லிட்டரலாக எதுக்கு தான் இந்த கேரக்டர் வந்தாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டான் கிரேக் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 50 கப்பல் இருக்குது, அதை வச்சு பல விஷயத்த சாதிக்க போகிறேன்னு சொல்லியிருப்பான். பட் ஆனால் மீஹாக் எல்லாத்தையுமே ஈஸியாக டிஃபீட் பண்ணிகிட்டு இருப்பான். டான் கிரேக் வந்து லூஃபி கூட சண்டை போடுறப்பயுமே வந்து ஓரளவுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் ஒழிச்சு வச்சு ஒரு மாதிரி டர்ட்டியாக தான் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பான். இது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் ப்ளூவில் இவங்களுக்கு பெருசாக டஃப் கொடுத்த வில்லனுங்கிற லிஸ்ட்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா டான் கிரேக்லாம் வரவே மாட்டான். ஸோ அதனால தான் அவன் எதுக்குங்கிற டியரில் ப்ளேஸ் ஆகுறான். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு நம்ம மீஹாக் தான் ரேங்க் பண்ண போகிறோம். மீஹாக்கை எந்த கேள்வியுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக கோட்டை டியரில் தான் வைக்க போகிறோம். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு வில்லன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தால் அவனை டிஃபீட் பண்ணுங்கிறதுக்காக அந்த வில்லன்கிட்டே ஒருத்தன் ட்ரைனிங் எடுத்திருப்பான். அந்த காரணத்தினால தான் மீஹாக் வந்து கோட்டை டியரில் ப்ளேஸ் ஆகுறான். நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்கிறது ஆர்லாங் தாங்க. மீஹாக்கோட அந்த ஃபைட்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்க அடுத்த வில்லன்னா அது ஆர்லாங் தான். ஆர்லாங்கிட்ட அவ்வளோ பவர்லாம் இருந்திருக்காது. இன்ஃபேக்ட் ஜோரோ வந்து அந்த பவரில் ஸ்டேட்லேயே ஆர்லாங்கை சோலோ பண்ணியிருப்பான். பட் அங்கே மேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்லாங் அப்படிப்பட்ட வீக்காக இருந்த ஸ்டேட்லேயுமே எல்லா ஸ்டார்ட்ஸையும் பயன்படுத்தியிருப்பான். ஏன்னா ஆர்லாங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லூஃபி மேலே ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. இவன் ஷார்க்குங்கிறதுனால ரப்பரை ஈஸியாகவே கடிச்சு தூள் ஆக்கியிருப்பான். அது கூடவே ஆர்லாங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்து கொஞ்சம் பயமிட்ட ஒரு ஓஜி வில்லன். அதனால ஆர்லாங்கை வந்து நம்ம ஒருத்தர் தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஸ்மோக்கர். ஸ்டோரியோட ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கரை லூஃபியோட பிக்கஸ்ட் எனிமிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அலபாஸ்டார்க்கோட எண்டிங்லேயே ஸ்மோக்கரோட அந்த பவர்லெஸ்னஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஈஸியாகவே எல்லாருக்கிட்டையும் அவன் டிஃபீட் ஆகிடுவான். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இவங்கிட்ட பவர் இருந்தாலுமே நேவியோட ரேங்கிங்கில் அவன் கம்மியாக இருக்கிறதுனால இவன் எப்பயுமே ஹையர் அஃபிஷியல்ஸோட ஆர்டரை வந்து ஒபே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற வில்லன் இல்லைங்க, இவனை வில்லன்னு சொல்ல முடியாது. வில்லன் மாதிரி இருக்க ஒரு சைடு கேரக்டர். அது வேறு யாரும் இல்லை, வாப்போல் தான். வாப்போல பெருசாக எதுலேயும் ரேங்க் பண்ண முடியாது. அதனால் அவனை ஸ்ட்ரெயிட்டாக ஷிட்டியரில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் 3 தாங்க. மிஸ்டர் 3 வந்து ஒரு நல்ல கேரக்டர். பட் மிஸ்டர் 3 வந்து லிட்டில் கார்டன் ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாக இருந்திருப்பான். ஸோ அதனால் அவனை ஒரு வில்லன் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். பவர் வைஸுமே வந்து மிஸ்டர் 3யோட பவர் ஓரளவுக்கு நல்ல பவர் தான். பட் ஆனால் சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய பவரும் இல்லை. பட் மிஸ்டர் 3யால் தான் நம்மளுக்கு ஜோரோவோட ஒரு ஐகானிக் போஸே கிடச்சிருக்கும். அதனால மிஸ்டர் 3யை நம்ம ஓகே டியரில் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் நம்ம பான் சேனல் தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். பான் கிளேவோட டியர் வந்து நான் ப்ளேஸ் பண்ணி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்களே ப்ளேஸ் பண்ணாலும் அவனை கோட்டட்டில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால ஸ்ட்ரெயிட்டாகவே பான் கிளேவை கோட்டட் டியரில் ப்ளேஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் 1. மிஸ்டர் 1 ஜோரோ கூட ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லாவே ஃபைட் பண்ணியிருப்பான். ஆனால் குரக்கடையிலோட செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு அவனோட பவர்ஸுமே சரி, அவனோட இன்ட்ரடக்ஷனுமே சரி பெருசாகவே இருந்திருக்காது.
ஸோ அதனால மிஸ்டர் ஒன்னை நம்ம ஓகே டியரில் தாங்க ப்ளேஸ் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது crocodile தாங்க. crocodile ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி ஈவில் வில்லனாக காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவன் மெரைன்ஃபோர்ட் ஆர்க்கில் ஒரு கேமியோ கொடுத்துருப்பான். இது எல்லாமே ஸ்டோரியில் ஒரு மாதிரி செம இம்பேக்டை கிரியேட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் crocodileமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கி மாதிரி ஒன் ஆஃப் த ஓஜி வில்லன். ஸோ அதனால வேற எந்த கேள்வியுமே இல்லாமல் crocodile வந்து பார்த்தீங்கன்னா கோட்டட் இயரில் தான் ப்ளேஸ் ஆக போகிறான். நெக்ஸ்ட் நம்ம எனலை தான் ரேங்க் பண்ண போகிறோம். எனலை ஸ்டார்டிங்கில் செம்மையான ஒரு பெரிய வில்லன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ப்ராக்டிக்கலாக அவன் வந்து அன்டிஃபிட்டல் மாதிரி தான் இருந்திருப்பான். இந்த ரீசன்ஸை வச்சு அவனை ஒருத்தங்கிற டியரில் ப்ளேஸ் பண்ணலாம். பட் ஆனால் எப்போ லூஃபி தான் இவனோட பிக்கஸ்ட் வீக்னஸ்ன்னு தெரிஞ்சிச்சோ அப்பயும் அவனோட பவர் எல்லாமே குறைஞ்சிரும். அதுவும் எப்படி சொல்கிறது, அந்த ஸ்கைப்பியா இருக்கலாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் மனுஷனும் ஒரு லைட்னிங் மனுஷனும் சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் இடிச்சிருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனால தான் எனல் வந்து ஓகே டியரில் ப்ளேஸ் ஆகுறான். நெக்ஸ்ட் நம்ம அக்கோஜி தான் பார்க்க போகிறோம். அக்கோஜி அட்மிரலாக இருந்தப்பையும் சரி, இல்லைனா அவன் பிளாக் பேர்ட் கூட சேர்ந்தப்பையாக இருந்தாலும் சரி, அவனோட வில்லனுங்கிற ரோலை சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பான். அதுவும் இப்போ பிளாக் பேர்டு கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா அவன் ஒரு ட்ரூ வில்லனாகவே மாறிட்டான். அதனால இவனை ஸ்ட்ரெயிட்டாக ஒர்த் டியரில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு காக்கு அப்புறம் ராப் லூசி இவங்க 2 பேரே தாங்க பார்க்க போகிறோம். இவங்க 2 பேர்கிட்டையுமே செம பொட்டன்ஷியல் இருக்குது, அதே மாதிரி செம பவர் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அட் த எண்ட் ஆஃப் த டே இவங்க எல்லாருமே கவர்மெண்ட் கடையில் தான் வேலை செய்கிறாங்க. இவங்க வில்லனாக இருந்தாலுமே நம்ம இந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரி பெரிய வில்லனுக்கு அடியில் இருக்க சின்ன வில்லனுங்க தான். அதனால இவனுங்க ஓகேங்கிற டியரில் தான் ப்ளேஸ் ஆக போகிறானுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்பாடனை தாங்க பார்க்க போகிறோம். ஸ்பாண்டனை பார்த்தாலே இந்த கேடுகட்ட கேரக்டரை ஊடு கட்டி அடிக்கணுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஸ்பாண்டன் கிட்ட சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு பவர் ஒரு பிளான் எதுவுமே சுத்தமாக இருந்திருக்காது. பேசிக்கலாக அவங்க அப்பா வந்து மெரைனில் ஒரு பெரிய பொசிஷன் இருந்ததுனால அந்த கோட்டாவை யூஸ் பண்ணி தான் இவனும் வந்திருப்பான். இதனால இவனை ஷிட்டு டியரில் தாங்க ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே வீப்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்சலான். அப்சலானோட பவரே வந்து பார்த்திங்கன்னா அவனை ஒரு பெரிய கேரக்டராக மாற்றுது. பட் அவன் அந்த பவரை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறது தான் அவனை கீழே வச்சுருக்கு. இன்ஃபேக்ட் அவனை எதுக்குங்கிற டியரில் தான் வச்சுருக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், அந்த பவர் மட்டும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம். அடுத்தது நம்ம ரேங்க் பண்ண போகிறது ஹாக்பேக் தாங்க. ஹாக்பேக் கிட்ட பவர் எதுவுமே இருந்திருக்காது. ஆனால் அவனோட ஈவில் ஐடியாஸ் அப்புறம் ஈவில் பிளான்ஸ் இது எல்லாமே ரொம்பவே ஈவிலாக இருந்திருக்கும். இவனோட இந்த ஈவில்னஸ் தான் ஹாக்பேக்கை ஓகேங்கிற டியரில் ப்ளேஸ் பண்ண போது. இதுக்கிறத நம்ம பார்க்க போகிறது கெக்கோ மோரியா. கெக்கோ மோரியாவுமே வந்து ஒன் ஆஃப் த ஓஜி வில்லன்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த ஓஜி வில்லன்லேயே ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு வில்லன். அதுவும் கெக்கோ மோரியா பிரைம் கைடோ கூடவே ஒரு வாரமாக கண்டினியூவாக சண்டை போட்டிருப்பான். இது எல்லாமே அவனை தூக்கி கொண்டுட்டு போயிட்டு ஒர்த் டியரில் ப்ளேஸ் பண்ண போது. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது கூமா. கூமா இப்போ வில்லன் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலுமே த்ரில்லர் பார்க் ஆர்க்காக இருக்கட்டும் இல்லைனா சவபடி ஆர்க்காக இருக்கட்டும், இது ரெண்டுத்திலையுமே அவனை பார்த்தாலே ஓரளவுக்கு செம பயமாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்ஸ்க்கு ரொம்பவே டஃப் கொடுக்குற ஒரு அப்பனண்ட்டாக கூமாவை அப்படி காமிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் த இன்ஃபேமஸ் ஜோரோவோட நத்திங் ஹேப்பன் சீன் கூடமே அப்போ தான் இருக்கும். ஸோ இதனால என்னதான் கூமா வந்து ஒரு நல்ல கேரக்டராக இருந்தாலுமே அவனை ஸ்ட்ரெயிட்டாக ஒர்த்து வில்லனுங்கிற கேட்டகரியில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்க, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபாக்ஸி. லிட்டரலாக எதுக்குங்கிற மாதிரி தான் அந்த ஃபாக்ஸி இருந்திருப்பான். ஃபில்லர் ஆர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா செம கடுப்பேற்றும். அதுலேயும் இந்த ஃபாக்ஸி வந்து நம்மளை இன்னுமே கடுப்பேற்றுவான். அதனால இவனை ஸ்ட்ரெயிட்டாகவே ஷிட்டியரில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இதுக்கு தான் நம்ம பார்க்க போகிற வில்லன் வந்து மெகலான் தாங்க. மெகலான் சீரியஸாகவே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வில்லன். அதுவும் லிட்டரலாக லூஃபியை வந்து 2-3 டைமுக்கு மேலே சாவடிச்சிருப்பான். இதனால அவனை ஸ்ட்ரெயிட்டாக ஒர்த் டியரில் ப்ளேஸ் பண்ணிடுறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கிசாரு. கிசாரு வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே அவனுக்கு கொடுத்துருக்க ரோலை வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பான். ஒன் பீஸ் அனிமியில் வில்லன் ரோலை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு அதை ஒழுங்காக செய்கிற கேரக்டர்ஸ் வெறும் சில பேர் தான். அதில் கிசாரும் ஒருத்தன். அதனால கிசாரு ஸ்ட்ரெயிட்டாக ஒர்த் டியரில் ப்ளேஸ் ஆகுறான். அடுத்ததான் நம்ம செயின்ட் கார்லோஸ் தாங்க ரேங்க் பண்ண போகிறோம். இருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, செயின்ட் கார்லோஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஷிட் டியர் தான். இதை தாண்டி அவனுக்கு வேறு எந்த டியருமே கொடுக்க முடியாது. ஏன்னா இவனுக்கு ஒரு பவர் இல்லை, ஒரு ரோல் இல்லை, ஒரு பிளான் இல்லை, இவன்கிட்ட லிட்டரலாக எதுவுமே இல்லை. பட் ஆனால் ஒரு செலஸ்டியல் ட்ராகனாக இருட்டாங்கிறதுனால இஷ்டத்துக்கு செட்டப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால தான் இவனை ஷிட் டியரில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அக்கைனோ. அக்கைனோ வந்து பார்த்திங்கன்னா லிட்டராக ஒரு டபுள் வில்லன்னே சொல்லலாம். அதனால டபுள் வில்லன்னா அவன் பைரட்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் ரூத்லெஸ்ஸாக தான் இருப்பான். அதே மாதிரி மெரைன்ஸ் மேலேயுமே ரூத்லெஸ்ஸாக தான் இருப்பான். மெரைன்ஸே கருணை இல்லாமல் கொலை பண்ணுற ஒரு கேரக்டர் தான் அக்கைனோ. இந்த ஈவில் மைண்ட் இருக்கிறதுனால அக்கைனோவை வந்து ஒரு ஒர்த்தான வில்லனாக ப்ளேஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கரிபோ. லிட்ரலாக எதுக்கு தான் இந்த அனிமையில் இருக்கோங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா கரிபோ. எப்போ வரான் எப்படி வரான்னு தெரியாது. ஆனால் எல்லா ஆர்க்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கரிபோ எப்படியாவது வந்துடுவான். கரிபோ வந்து ஒன் பீஸில் ஓரளவுக்கு இருக்கிறதுலே ரொம்ப காமெடியான ஒரு வில்லன்னே சொல்லலாம்.
அதனாலேயே கரிபோவை எதுக்குங்கிற டியரில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகேங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹோர்டி ஜோன்ஸ். ஹோர்டி ஜோன்ஸ் கிட்ட பவர் பெருசாக இருந்திருக்காது. அவன் அந்த டேப்லெட்ஸை யூஸ் பண்ணி தான் நிறைய பவர் எடுத்திருப்பான். ஹோர்டி ஜோன்ஸ் கிட்ட ஓரளவுக்கு வெல் டிஃபைன்டான பிளானுமே இருந்திருக்காது. ஒரு மாதிரி ஒரு அரையும் குறையுமான பிளான், அப்புறமா நிறைய யூஸ் பண்ணுற ட்ரக், இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு தான் அவன் வில்லன்கிற கேட்டகரிக்குள்ளேயே என்டர் ஆகிருப்பான். அதனால இவனை ஒரு ஷிட்டியில் தான் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேண்டா டெக்மேன். ஒரு நல்ல பவரை எப்படி கேவலமாக யூஸ் பண்ணணும்னா அது இவனை பார்த்து நம்ம கற்றுக்கலாம். ஏன்னா அவன்கிட்ட இருக்க அவ்வளோ சூப்பரான ஒரு பவரை அவ்வளோ மொக்கையாக யூஸ் பண்ணியிருப்பான். அதனாலே இவனை ஷிட்டியரில் தாங்க ப்ளேஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சீசர் க்ளவுன், இல்லைனா கேஸ்ட்ரினோ. சீசர் க்ளவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு சைல்டு மாஸ்டர் மாதிரி தான் இருந்திருப்பான். பட் போக போக ஒரு நல்ல வைபான வில்லனாக மாறிடுவான். அதுவும் அவன் பண்ணுற வைபான காமெடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனாலே அவனை ஒர்த்திட்டியால் தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். அடுத்ததாக பார்க்க போகிறது டோஃப்ளமிங்கோ. டோஃப்ளமிங்கோவை பற்றி நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா வில்லனிசமோட மறு உருவம் தான் டோஃப்ளமிங்கோ. அதனாலே அவனை ஸ்ட்ரெயிட்டாக கோட்டட் டியரில் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராஸ்பரோவை தான் பார்க்க போகிறோம். ப்ராஸ்பரோட டெவில் ஃப்ரூட் ஓரளவுக்கு மொக்கையான டெவில் ஃப்ரூட் தான். ஆனால் அது சூப்பராகவே யூஸ் பண்ணியிருப்பான். அது அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒழுங்காக எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லாவே சண்டையும் போட்டிருப்பான். ஸோ அதனால ப்ராஸ்பரோவை ஓகே டியரில் ப்ளேஸ் பண்ணுறேன். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது காட்டகோரி. ஒன் பீஸ் அனிமையை பார்க்குற யாருக்கிட்ட போயிட்டு உனக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன் யாருன்னு கேட்டால் மோஸ்ட்லி எல்லாருமே காட்டகோரி தான் சொல்லுவாங்க. அதுக்கான ரீசனுமே உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக அவனை கோட்டட் டியரில் வச்சிடுறேன். இதுக்கடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது சாஞ்சியோட அப்பா தாங்க. சாஞ்சியோட அப்பா இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஈவில் சயின்டிஸ்ட். அதுவும் அவனோட பசங்க மேலேயே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஈவிலான சயின்டிஸ்ட். அதனாலே அவனை ஓகே டியரில் ப்ளேஸ் பண்ணிடுறேன். இதை தாண்டி சாஞ்சியோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃபைட்ஸ் எதுலையுமே ஈடுபட்டு இருக்க மாட்டான். ஸோ அதனால தான் இவன் ஓகே டியரில் இருக்கான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பிக் மாம். பிக் மாமை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒன் ஆஃப் த 4 எம்பரர்ஸ்னால் அவரோட பவர் எவ்வளோ இருக்கும். ஆனால் பிக் மாம் கிட்ட இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவள் ஒரு வில்லனாகவும் இருந்துக்கிட்டு அதே மாதிரி அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க கிட்ட ரொம்பவும் நல்லாவும் நடந்துப்பா. ஸோ அதனால் அவளை ஸ்ட்ரெயிட்டாக ஒர்த் டியராக ப்ளேஸ் பண்ணுறேன். இதுக்கடுத்ததாக பார்க்க போகிறது குயின். குயின் கிட்ட பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு பவர் இல்லை. இன்ஃபேக்ட் அவனோட டைனோசருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொக்கையான சாதுவான டைனோசர் தான். குயின் வந்து அவன் பாடி மேலே அவனே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு சைபார்காக மாறிப்பான். பட் அதையும் தாண்டி அவன்கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவனோட வைப்பு தான். குயின் வந்து சீரியஸாகவே இருக்கிறதுலே செம வைபான ஒரு வில்லன். அதனாலே அவனை ஸ்ட்ரெயிட்டாக ஒர்த் டியரில் வச்சிடுறேன். அடுத்ததாக பார்க்க போகிறது பிளாக் பீட். ஒன் பீஸ் அனிமியோட ஃபைனல் வில்லனாக வர அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்க ஒரு கேரக்டர் தாங்க பிளாக் பீட். ஆனால் இவனை கோட்டட் டியரில் நான் வைக்க போகிறது இல்லை. இவனை ஒர்த் டியரில் தான் வைக்க போகிறேன். இதுக்கான காரணமே அவன் வந்து எப்பயுமே பவர்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கான். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இவனோட டெவில் ஃப்ரூட் பவருக்கு தான் இவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். மோஸ்ட்லி பிளாக் பீட் வந்து அவனோட டெவில் ஃப்ரூட் பவர் மேலே ரொம்ப ரிலை பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அவன் க்ரூ எல்லாத்தையுமே டெவில் ஃப்ரூட் பவர் சாப்பிட வச்சுருக்கான். ஸோ இதனால தான் இவனை ஒரு ஒர்த்தான வில்லங்கிற டியரில் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கடுத்து தான் நம்ம பார்க்க போகிற கேரக்டர் உரோச்சி. வில்லனுங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாகவே ஒரு சூப்பரான கேரக்டர். பட் அந்த கேரக்டரை இவ்வளோ மோசமாக ப்ளே பண்ண முடியும்னா அது உரோச்சியால் மட்டும்தான் முடியும். சீரியஸாக இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஒஸ்ட் கேரக்டர்னால் அது உரோச்சி தாங்க. இதனால தான் உரோச்சியை நான் ஷிட்டியரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கிங். கிங் வந்து கைடோ கடியில் வேலை செஞ்சுட்டு இருப்பான். இன்ஃபேக்ட் கைடோட ரைட் ஹேண்டாகவே இருந்திருப்பான். அந்த ரோலை அவன் சூப்பராகவும் ப்ளே பண்ணியிருப்பான். இதனால கிங்கை நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒர்த் டியரில் ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கைடோ தாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு கேரக்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்து அவன் ஃபீல் பண்ணியிருப்பான். ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர் தான் கைடோ. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கைடோவை ஒன் பீஸோட ஒன் ஆஃப் த கோட்டட் வில்லனாக மாற்றிடுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சேட்டன் தாங்க. சேட்டன் வந்து 5 எல்லர்ஸில் ஒருத்தனாக இருந்தான். அவன் 5 எல்லர்ஸில் இருந்தப்போ ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்திருப்பான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சேட்டன் இப்போ உயிரோட இல்லை. ஸோ அதனால சேட்டனை ஒர்த் டியரில் ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இருக்கிறது புதுசாக உருவான 5 எல்லர்ஸ். இந்த 5 எல்லர்ஸுமே ஸ்ட்ரெயிட்டாக கோட்டட் டியரில் தான் ப்ளேஸ் பண்ணோம். ஏன்னா இந்த 5 பேரையும் தோக்கடிக்கிற அளவுக்கு இப்போதைக்கு ஒன் பீஸ் வேர்ல்டில் யாருக்குமே பொட்டன்ஷியல் இல்லை. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த 5 பேருக்கும் மேலே இருக்க ஈமு சாமா. நம்மளுக்கு ஈமு சாமாவோட பவரு டெவில் ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. பட் ஆனாலுமே ஈமுவை பார்த்தா ஒருவேளை இவ தான் வில்லனாக இருப்பாலும் நம்மளுக்கு தோணும். ஸோ அதனால ஈமு சாமா கோட்டட் டியரில் இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் வீப்ஸ், இதோட இந்த டியர் லிஸ்ட் முடியுது. பழைய வீடியோ கம்பேர் பண்ணுறப்ப இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன டாப்பிக்கில் டியர் லிஸ்ட் போகணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணது வீப் டிவி சைனிங் ஆஃப்.